ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கூட கர்த்தர் உங்களை வழிநடத்தி பலப்படுத்துவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி அந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது நாங்கள் பலன் அடைகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். யோபு 16ஆம் அதிகாரம், அதுல 22ஆம் வசனத்தோட வாசிப்போம். யோபு 16:22. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியிலே போவேன் என்று யோபு பக்தன் இந்த இடத்துல சொல்லுகிறான். இன்னைக்கு யோபு இல்ல, ஆனா இந்த பூமியிலே யோபு என்ற உத்தமமான ஒரு மனிதன் இந்த பூமியிலே ஊஸ் தேசத்திலே வாழ்ந்தான். அவன் கர்த்தருக்காக பயத்தோடும் நடுக்கத்தோடும் துன்மார்க்கனுக்கு விலகி என்ன பண்ணாரு? தன் ஜீவியத்தை காத்து கொண்டு ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணாரு? ஆமா, இன்னைக்கு மரிச்சு தேவனுடைய சமூகத்துல போயிருக்காரு. ஆனா அன்றைக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த நாள்ல கூட குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இந்த அருமையான யோபு பக்தன் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகையை குறித்ததான யாருக்கு வெளிப்படுத்திருக்காரு? யோபு பக்தனுக்கு குறுகின வருஷங்கள் முடிவு வரும். இயேசு இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். சொல்றான், நான் மறிச்சிட்டேன், நான் மறுபடியும் ஏசப்பட இளைப்பாறுல போயிட்டேன், நான் என்ன பண்ண நான் திரும்ப வராத வழியிலே போவேன். ஏன்னா மறிச்சு போன மனுஷன் ஒரு வழி வர முடியாது. மறித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் மறித்ததான். ஆனா அந்த யோபு மறித்துட்டாரு. ஆனா இயேசுடைய இளைப்பாறுல இன்னைக்கு போயிட்டாரு. ஆனா நம்ம திரும்பி நம்ம தான் நம்ம யோபுவை பார்க்க போறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பக்தன் எவ்வளவு அவன் உத்தமத்தோடு வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் சொல்ல முடியும் பாருங்க. எத்தனையோ நூற்றாண்டுகள் முன்பதாக ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள். என வசனம் சொல்லுது, அதுல 16-17 சொல்லுது, என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையில் என் ஜபமும் சுத்தமா இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. நம்ம அநேக இடத்த ஜபத்தை பத்தி கேட்டிருக்கிறோம். இந்த ஜபத்தை யோபு சொல்றாப்புல, என் ஜபம் என்ன படிச்சான்? சுத்தமா இருந்துச்சு அப்படி. கரை இல்லாத என் ஜபம், உத்தமமா நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்கு பலி செலுத்துறேன். ஒரு நாளும் நான் தேவனை தேடுறேன். நான் பாவத்துக்கு விலைக்கு ஓடுறேன். அவன் சொல்றான், முடிவு வருகிறது. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகைக்கு நீங்களும் ஆயத்தமாகுங்க. உங்களுடைய ஜெபமும் இன்னும் ஆண்டர் விரும்புகிற அந்த விருப்பத்துக்கு ஏற்ற அந்த விருப்பமாய் இருக்கட்டும். தேவன் விரும்புகிற ஜெபமாக உங்க ஜெபம் இருக்கட்டும். தேவன் விரும்புகிற வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். நம்ம இஷ்டப்படி அல்ல, அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த யோபு பக்தன் பாருங்க, அவன் வாழ்க்கையில எல்லாரும் தலைகளாய் போனாலும் ஒருபொழுதும் என்ன பண்ணல, மனம் கலங்கல. கர்த்தரை நான் பார்க்கணும், இயேசுவை நான் தரிசிப்பேன், அந்த வருகையை குறித்து நான் சொல்ல போறேன். நாமளும் அப்படிப்பட்டவர்களாக அந்த வருகையை குறித்து எதிர்நோக்கி நாமளும் இந்த 10 கன்னிகை 5 புத்தியுள்ள கன்னி என்ன பண்ணாங்க? ஆமே, இப்ப தீவெட்டி என்ன அவன்கிட்ட இல்ல, என்ன இருந்துச்சு தீவெட்டில. ஆனா 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் ஆயத்தமா இல்லாம இருந்தாங்க. நாம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்ப இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்ம ஒரு நாள் நம்ம ஜெபம் என்ன பண்ணாது? ஆமா, ஆயக்காரன் சோத்திரம் பரிசையும் ஜெபம் பண்றான், ஆயக்காரன் பண்றான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், அவன் மார்பில் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே எவ்விதத்துல நான் அப்படி இல்லை ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்றான். இந்த இடத்துல இவ சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான மேன்மை பாராட்டி சொல்லல. இந்த யோபு இந்த அருமையா பார்த்து சொல்றான், ஆண்டவரே என்னுடைய ஜெபம் இப்படிலாம் அவனுக்கு நான் இப்படிலாம் வாழ்ந்தனே. அவனுக்கு தேவன் இந்த வெளிப்பாடை கொடுத்தார். நாமளும் இந்த காலை நேரத்தில் பார்த்துக்கொண்டு, அந்த உங்களுக்கு நம்ம குடும்பத்தை குறித்ததான, தேசத்தை குறித்ததான, உங்கள் கிராமத்தில் நடக்கிறதான, உங்கள் இருக்கிற இடங்களை குறித்ததான தேவன் உங்களுக்கு அந்த வெளிப்பாடை தருவார். நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இந்த வேதத்தை நீங்க படிக்க இதோட கடல் ஒரு முத்து. நீங்க படிக்க உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், ரெட்டிப்பா நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
யாருக்கோ வெளிப்பாடு இருக்கல, யோபுக்கு மாத்திரம் வெளிப்பாடு இல்லை, நமக்கும் தேவன் தருகிறவர். யோபு இந்த பூமியில வாழ்ந்தாலும் உத்தமனாய் வாழ்ந்தான், சன்மார்க்கனாய் வாழ்ந்தான். வசனம் சொல்லுகிறது, திரும்பி வராத வழியிலே நான் போவேன். அந்த இயேசுனுடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு நம்ம முன்னோக்கி செல்லணும். வாழ்க்கை முன்னோக்கி போட்டோம், பின்னோக்கி பார்க்காதீங்க. கலப்பையில கை வச்சு திரும்பி பார்க்காதீங்க. அப்படியாகும் இப்படியாகும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான். உங்க நேர் வழியாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை நடத்தி உங்களை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இனதனமாய் இருக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் விழிப்பாயிருந்து ஆண்டவரே காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று அப்படியாக விழித்திருந்து ஜெபிக்க, எங்கள் ஜெபங்கள் சுத்தமாக்கப்பட, எங்க வாழ்க்கை சுத்தமாக்கப்பட, எங்கள் வான்மை ஆண்டவர் எங்க வாழ்க்கை உங்களுக்கு உண்மையா இருக்கத்தக்கதான் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவர் இந்த வீடியோ பார்த்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த வருகைக்கு காத்திருக்கட்டும். ஆண்டவர் நீ கொடுக்கிற சந்தோஷையும் மகிழ்ச்சியும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்படியா நீ செய்யப்படுக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.